அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, நம்மை ஷைத்தானுடைய நேசனாக்கும் பண்புகள் பற்றி, கண்ணால் பார்க்கப்படக்கூடிய அசுத்தத்தையும் மனதிலுள்ள அசுத்தத்தை பற்றி அல்லாஹ் தன் அருள்மறையாம் திருமறையில் சொல்கிறான். ஈமான் கொண்டவர்களே, நிச்சயமாக இணை வைப்போர் அசுத்தமானவர்களே. அல் குர்ஆன் சூரா 9 வசனம் 28. நபிமார்களின் முத்திரையான நம் கண்மணி நாயகம் ஹல்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறினார்கள், ஜலாலா அசுத்தமான பொருட்களை, மலம், குப்பைகள் போன்றவற்றை அதிகமாக தின்று வளர்க்கப்படும் மிருகங்களின் இறைச்சியை சாப்பிடுவதையும் அவற்றின் பாமை குடிப்பதையும் தடை செய்தார்கள். அறிவிப்பாளர் ஹல்ரத் இபன் உமர் ரதியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள். ஆதார நூல் திர்மிதி ஷரீஃப் 1824 ஹதீஸ். அகிலங்களின் அருட்கொடை நம் கண்மணி நாயகம் ஹல்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஹல்ரத் முத்இம் பின் அதி ரதியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் உயிரோடிருந்து இந்த அசுத்தம் பிடித்தவர்களை பிணை தொகை வாங்காமலே விட்டுவிடும்படி அவர் என்னிடம் பரிந்து பேசியிருந்தால், நான் அவருக்காக இவர்களை பிணை தொகை வாங்காமலேயே விட்டுவிட்டிருப்பேன். அறிவிப்பாளர் ஹல்ரத் ஜுபைர் பின் முத்இம் ரதியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள். ஆதார நூல் ஷஹீஹ் புகாரி ஷரீஃப் 3139 ஹதீஸ். நல்லோர்களின் நற்சொற்கள். ஹல்ரத் இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் கூறினார்கள், ஈரமாக உள்ள அசுத்தத்தின் மீது நீ கால் வைத்திருந்தால் அதை கழுவ வேண்டும். ஆனால் அது உலர்ந்ததாக இருந்தால் தேவையில்லை. ஆதார நூல் ஷஹீஹ் புகாரி ஷரீஃப் ஃபத் 509 ஹதீஸ். இப்பண்பு அல்லாஹுவை கோபப்படுத்தி ஷைத்தானை நேசிக்க வைக்கும்.